நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த மீல் மேக்கரை வச்சு ஒரு சில்லி வறுவல் செஞ்சிடலாம் வாங்க. மீல் மேக்கரை ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணில் வேக வச்சு எடுத்து அது சிக்கன் பொரிக்கிற பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நெய் சோறு, குஸ்கா எந்த வெரைட்டி ரைஸுக்கும் முக்கியமாக சப்பாத்திக்கு அடிபொலியாக இருக்கும். சீச்சால கைப்பிட்ட அளவுக்கு வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. கடையில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பரட்டி வச்ச மீல் மேக்கரை உள்ள இறக்கி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிடுங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்து அதை தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருங்க. இந்த வறுவலை இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக இதை ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ள வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து குட்டி குட்டி பபிள்ஸாக கொதிச்சு வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மீல் மேக்கர் வறுவலையும் உள்ள இறக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் செம்ம டேஸ்ட்டான மீல் மேக்கர் சில்லி வறுவல் ரெடி. வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.